ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதனை தடுக்கும் அமைச்சர். வருமானம் ஈட்டாத கொழும்பு நகர சொத்துக்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு. சுகயீன போராட்டம் தொடர்பில் ஆசிரியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. மொட்டு கட்சியின் ஆதரவினை நிராகரித்தால் ரூபாவின் பெறுமதி அதிகரிக்கும். ரணில். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த வெளியிட்ட தகவல். ஜனாதிபதிக்கு கடனும் இல்லை, பயமும் இல்லை. பஸ்ஸில் பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொடத்த ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதில் அமைச்சர் ஒருவர் தடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என பௌத்த பீடகத்தின் மகாநாயக்க தேரர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். எனினும் இந்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு முக்கிய அமைச்சர் ஒருவர் தடை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் குறித்த அமைச்சர் அசமந்த போக்கினை பின்பற்றி வருவதாகவும் நடவடிக்கை எடுப்பதனை காலம் தாழ்த்துவதாகவும் அரசு வட்டார தகவல்கள் ஆதாரம் கட்டி வருகின்றன. இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் வகையில் செயற்படாத குற்றம் சுமத்தி கடந்த மார்ச் மாதம் ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்தது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு 3 பீடங்களினதும் மகாநாயக தேரர்கள் கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வருமானம் ஈட்டாத கொழும்பு மாநகர சபையின் கீழ் வரும் அரசுக்கு சொந்தமான 52 காணிகள் மற்றும் 26 விளையாட்டு மைதானங்கள் மறுசீரமைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மாநகர சபை தரப்புகள் தெரிவித்துள்ளன. கொழும்பு துறைமுக நகரத்துக்கு சொந்தமான கொழும்பு நகரை வர்த்தக மற்றும் சுற்றுலா மையமாக மாற்றும் திட்டத்திற்கு இணங்க 99 வருட குத்தகை அடிப்படையில் இந்த காணிகள் மற்றும் மைதானங்களை புனரமைக்க ஏற்கனவே அவை அடையாளம் காணப்பட்டுள்ளன. கொழும்பு நகரம் 37 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. 1,68,000 குடியிருப்பு சொத்துக்கள், 35,604 வணிக சொத்துக்கள், 10,158 அரச காணிகள் மற்றும் 3,671 விளக்கமளிக்கப்பட்ட சொத்துக்கள் என்று நிர்வாக நோக்கங்களுக்காக 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வரிகள் மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலம் வருவாயை அதிகரிக்கும் முயற்சியில் சுமார் 67,000க்கு அதிகமான பதிவுகள் செய்யப்படாத சொத்துக்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள 1,20,000 வீடுகளில் இருந்து கிடைக்கும் 11 பில்லியன் ரூபாய் வருடாந்த வருமானத்தில் 80% வருமானம் சொத்து மதிப்பீட்டு வாடகை வரியில் இருந்து பெறப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் புதிய வருமானம் ஈட்டும் திட்டத்தின்படி பல பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் என்பன விளையாட்டுக் கழகம் அல்லது தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள சுகயீன போராட்டத்தில் சகல ஆசிரியர்களையும் ஒன்றிணையுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பொன் உதயகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பின் ஊடக அமையத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், ஆசிரியர் அதிபர்கள் கூட்டமைப்பு எமது சம்பள நிலுவையை பெறுவதற்காக போராட்டத்தினை கடந்த 12ஆம் தேதி பாடசாலை முடிந்ததன் பின்னர் நாம் ஆரம்பித்தோம். இந்த போராட்டம் இலங்கையின் 10,000ற்கு மேற்பட்ட பாடசாலைகள் உள்ள ஆசிரியர்களால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதோடு மீண்டும் 26ஆம் தேதி கொழும்பு மற்றும் ஏனைய வலயங்களிலும் இதனை ஆரம்பித்திருந்தோம். இந்த போராட்டத்தின் போது கண்ணீர் புகை மற்றும் தண்ணீர் தாரை என்பது மீது வீசப்பட்டது. அதில் பல ஆசிரியர்கள் பாதிப்படைந்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட்டமைப்பு எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் ஓர் சுகயீன போராட்டத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதில் சகல ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் ஆகியோர் அனைவரும் ஒன்றிணையுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையூடாக வழங்கப்பட உள்ளது. மேலும் 365 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தான் ராஜபக்சகளின் நண்பன் அல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து என்ன செய்ய போகிறீர்கள் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். 70 முதல் தாமும் மஹிந்தவுடன் இருவேறு திசைகளில் பயணித்தவர்கள் எனவும் எப்போதும் எதிரிகளாக இருந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் 27வது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை கொண்டாட நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். எனினும் நாட்டின் நெருக்கடியான நிலைகளில் மக்களின் நலனுக்காக ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நாட்டை
எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என மஹிந்த தமக்கு அறிவுரை கூறியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கழுவும் போதும் மரபு ரீதியாக எதிர்க்கட்சித் தலைவர் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். எனினும் சஜித் பிரேமதாச காணாமல் போய்விட்டார். பொறுப்பினை ஏற்காது ஒழித்துவிட்டார். எதிர்க்கட்சித் தலைவரின் ஜனநாயக ரீதியிலான பொறுப்பை அவர் தட்டி கழித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எனது நண்பர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த காலப்பகுதியில் எங்கிருந்தார் என யாருக்கும் தெரியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகில் எந்தவொரு நாட்டிலும் நடக்காத விடயம் இலங்கையில் நடைபெற்றது. 2 நாட்கள் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ள எவரும் இருக்கவில்லை. பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கம் யாசகம் செய்தது என அவர் தெரிவித்துள்ளார். நானாக இந்த பதவியை கேட்கவில்லை. உண்மையில் சஜித் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் அவருக்கு உதவி இருப்பேன். நாடு ஒன்று நெருக்கடியில் விழும்போது பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் எவ்வளவு முரண்பட்டுக் கொண்டாலும் ஒரு கட்சி தோல்வியடைந்த போது எந்தவித முரண்பாடுகளுமின்றி பதவிகளை ஒப்படைத்துவிட்டு வெளியேறிய ஒரே நாடு இந்த ஆசியாவிலேயே இலங்கை மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார். எவ்வளவுதான் அடித்துக் கொண்டாலும் மாலை வேளைகளில் சந்திப்போம், பேசுவோம். திருமண நிகழ்வுகளிலும் ஒன்றாக பங்கேற்றுள்ளோம். மொட்டு கட்சி மட்டுமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் எனக்கு வாக்களித்தனர் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என அதன் தலைவர் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரபல வர்த்தகருடன் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிக்க பெரேரா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தது தொடர்பில் மஹிந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து கலந்துரையாடல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. தங்களது கட்சியில் இதுவரை இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தாம் பயமில்லை, கடனுமில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சியின் தவிசாளர் GL பீரிஸ் கட்சியை விலக்கிய போதிலும் ஏனைய உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான தருணத்தில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் ஜனாதிபதியிடம் இருந்ததன் காரணத்தினால் கட்சி இவ்வாறு ஆதரவினை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். இன்று வரை இந்த ஆதரவை வழங்கப்பட்டு வருவதாகவும் நாட்டுக்காக தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.